ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு புரட்டாசி மாத வளர்பிறை பஞ்சமி. திதி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது. அந்த வகையில் பஞ்சமி திதி வழிபாடு வராகி அம்மனுக்கு உகந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். பஞ்சமி திதியில் நம்ம செய்யக்கூடிய இந்த தீப வழிபாடு நமக்கு தேவையான பணம், நகை, சொத்து இது எல்லாத்தையுமே அதிகமாகவே பெற்றுத்தரும். பஞ்சமி திதியோட நேரத்தை பார்த்துடலாம். 7/10/2024 வருகிற திங்கட்கிழமை காலை 7:22க்கு மேலே பஞ்சமி திதி தொடங்குது. செவ்வாய்க்கிழமை காலை 8:06 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. இந்த வழிபாட்டை மாதந்தோறும் வரக்கூடிய 2 பஞ்சமி திதியிலுமே செய்யலாம். இந்த வழிபாட்டை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். அதை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே செய்யலாம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்யக்கூடாது. இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த வழிபாடு செய்ய பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே முக்கியமானது. பூஜை அறையில் வராகியம்மனுக்காக ஒரு இடத்த ஒதுக்குங்க. அந்த இடத்துல கொஞ்சமாக பன்னீர் தெளித்து சுத்தம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் அம்மனுடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. செவ்வரளி மாலை சூட்டுங்க. சிலை, அம்மனோட சிலை இருந்ததுன்னா அம்மனுக்கு அபிஷேகம் எல்லாமே செய்து முடிச்சுட்டு அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்கள் சூட்டுங்க. அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வைங்க. அம்மனுக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருக்கீங்க இல்லையா, அங்கே தான் இந்த தீபத்தை ஏற்றணும். ஒரு பெரிய தாம்பாளத்தட்டை எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுடுங்க. மஞ்சள் போட்டு குங்குமம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த தாம்பாளத்தில் மஞ்சளை அப்படியே கொட்டி பரப்பணும். அதுக்கு மேலே 5 அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. திரி இரட்டை திரியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் ஒவ்வொரு பூவை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. 5 தீபத்தையும் ஏற்றி கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காட்டி ஊதுபத்தி எல்லாமே இந்த விளக்குக்கு காட்டணும். இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை மனசார நீங்கள் வராகி அம்மாட்ட சொல்லணும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களையும் சொல்லலாம். அதில் குறிப்பாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா, அந்த ஒரு வேண்டுதலை வைங்க. மனசார மனமுருகி வேண்டிக்கோங்க. வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அம்மன்கிட்ட வேண்டும்பொழுது அம்மனை பார்த்து மட்டும் வேண்டிக்கோங்க. இந்த வழிபாடை மாதந்தோறும் 2 பஞ்சமி திதி வருது இல்லையா, 2 பஞ்சமி திதியிலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இதை செய்ய செய்ய பணம், நகை, சொத்து எல்லாமே உங்களை தேடி வருவதற்குரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாடு பஞ்சமியில் செய்கிறதுனால வராகி அன்னை, நாகதேவதை, ராகுகேது இவங்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பணம், நகை, சொத்து சுகத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் பணத்தட்டுப்பாடுங்கிறதுக்கே நமக்கு பேச்சு இருக்காது. வறுமை சீக்கிரமாகவே தீரும், கடன் தீரும். முழு நம்பிக்கையோட அதாவது மாதத்தில் வரக்கூடிய 2 பஞ்சமி திதியிலையும் மனதார முழு நம்பிக்கையோட வராகியம்மன் மேலே முழு நம்பிக்கை வைத்து தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை நிறைவேறும். கண்டிப்பாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, அம்மன் கிட்ட நம்ம உண்மையான பக்தியோட உள்ளன்போட நம்ம கேட்குற ஒவ்வொன்றையுமே அம்மா கட்டாயம் செய்து முடிப்பாங்க. இதை வராகி அம்மனை கும்பிட்ற அனைவருக்குமே இது தெரியும். அதனால் நம்மளுடைய மனதில் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் முழு எப்படி நம்ம உடல் தூய்மையோடு பண்ணுறோமோ அதே மாதிரி மன தூய்மையோடு அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும். ஒவ்வொரு மாதமும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கிட்டு வாங்க. இந்த தீபம், இந்த பஞ்சமிக்கு இந்த தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, அந்த ஏற்றுகிற தீபம் இப்போது உங்களுக்கு திங்கட்கிழமை பஞ்சமி திதி ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும் இருக்குது. நீங்கள் திங்கட்கிழமை உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் இந்த அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்.
இந்த மஞ்சளை நீங்கள் விளக்கு தீபம் ஏற்றினதுக்கப்புறம் இந்த மஞ்சளை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லியுமே நெற்றியில் எங்கே போனாலும், வெளியில் எங்கே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் தினமும் குளித்து முடித்ததும் வராகி அம்மனை நினைத்து இந்த மஞ்சளை கொஞ்சம் நெற்றியில் வச்சுக்கிட்டு வாங்க. மீதியை ஒரு டப்பாவில் சேகரித்து அதை வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த மஞ்சளை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். வராகி அம்மன் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடை மாதந்தோறும் பஞ்சமி திதியில் செய்து வாருங்க. கட்டாயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவுக்குரிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.